ஆக்சுவலாக நான் படித்தது பண்ணது எல்லாமே வந்து டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறையா வந்துட்டே இருந்துச்சுன்றதால என்னால் எழுத முடியல. பசங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னால் அந்த எக்ஸாம்லாம் எழுத முடியல அப்படிங்கிறதுனால சரி ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறமா வந்து ப்ரொஃபஷனுக்குள்ளே அப்போ இம்பார்ட்டண்ட்டாக வேறு எதனா ஒரு விஷயம் இருக்கணும்னு கொண்டு வந்தது தான் பேஷன். சிஓஜி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா தான் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ரிவேஷன் ஆஃப் சிஓஜி இஸ் கம் ஆன் கேர்ள்ஸ். இதுதான் வந்து இதோட அப்ரிவேஷன். பவர் லிஃப்டிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது வந்து என் பையனுக்காக ஒரு கிளாஸ்க்கு விசாரிக்கிறதுக்காக போயிருந்தேன். அங்கே போகும்போது அந்த மாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து உமன் ஃபிசிக் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பாடி நல்லாயிருக்கு, நீங்கள் பவர் லிஃப்டிங் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபஸ்ட்டு மாஸ்டர் தான் இன்சிஸ்ட் பண்ணாங்க. 6 மந்த்ஸ் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். 6 மந்த்ஸ்க்கு ஒரு காம்படிஷன்ஸ் எதுனா சின்ன காம்படிஷன்ஸ் வரும். நீங்கள் அதில் போய் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து எனக்கு நீங்கள் ஃபீஸே பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு கரெக்டாக 6 மாதம் தான். 6 மாதத்தில் சிஃபா காம்படிஷன் சென்னை யூத் ஃபெஸ்டிவல் காம்படிஷன் வந்துச்சு. அதில் போயிட்டு செகண்ட் ப்ளேஸ் பண்ணேன். ப்ளேஸ் பண்ண உடனே ஒரு கான்ஃபிடன்ஸ், வின்னிங் இஸ் வைன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும், கண்டினியூஸாக நான் ரெகுலராக இருக்க ப்ராக்டிசஸ்லாம் போகவே ஆரம்பிச்சிட்டேன். இதில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், காம்படிஷன் பண்ணுற இடத்துல ஃபுல்லாக வந்து மென் தான் இருப்பாங்க. ஆஸ் அ விமன் காம்படிட்டராக நம்ம அங்கே போய் நிற்கும் போது ஃபஸ்ட் நம்ம அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், இந்த கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும், அவங்க கூட எல்லாரும் கூட நம்ம காம்படிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நான் வெளியே கொண்டு வர ஆரம்பித்து இந்த ஜேர்னி அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கு இப்போ வரைக்கும். கல்யாணம் ஆயிடுச்சு, எதுக்கு பண்ணுற? டெலிவரி ஆயிடுச்சு, எதுக்கு பண்ணுற? வெயிட் அதிகமாக தூக்குனீங்கன்னா உனக்கு இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிடும், எதுக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லலை, எங்கேயோ சொல்லலை, எங்கள் அப்பாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கு சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னு சொன்னால், அவளுக்கு எதுவும் ஆகாது, அவள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் அவங்க அதே வழியிலே விட்டுருங்க, அவங்க அதை கண்டிப்பாக செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த இடத்துல வெயிட் தூக்குறது அப்படின்னாலே எல்லாமே வந்து மென் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா? அந்த மைண்ட் செட்டுக்குள்ளேருந்து ஃபஸ்ட் நான் உடஞ்சி நான் ஃபஸ்ட்டு பர்சனலாக வெளியே வரணும். அதுக்கப்புறமா தான் என்ன சார்ந்த மக்கள் இருக்காங்களா, ஆஸ் அ விமனா மற்றவங்க எல்லாரும் நான் வெயிட் லிஃப்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வெளியே வர, அதாவது வெயிட் தூக்குறோம் எல்லாருமே தூக்கலாம், நமக்குலாம் ஒன்றும் ஆகாது, நம்ம லிஃப்ட் பண்ண இன்னும் எனர்ஜியோடு இருப்போம், இன்னும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், இன்னும் ஸ்டாமினா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணி அதை ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் ப்ரூவ் பண்ண பிறகு தான் இந்த விஷயத்த நான் மற்றவங்க எல்லாருக்குமே வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஃபேஸ் பண்ண மித் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த மென் அந்த இடம் ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க. இருக்கிற அந்த 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 100 பேரில் 10 பேர் தான் வந்து விமன் இருப்பாங்க. அந்த 10 பேரில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்கணும், எனக்கான ஒரு ட்ரீம் பிளேஸு, எங்களுக்கான ஒரு ட்ரீம் பிளேஸ் இருக்கணும் அப்படின்னு யோசிச்ச விஷயம் தான் வந்து சிஓஜி அப்படிங்கிறது. அப்போது இந்த இடத்துல ஒன்லி ஃபார் லேடிஸ் மட்டும்தான் வரணும். அவங்க எப்படி வேணா இருக்கலாம், டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், அவங்க என்ன காஸ்டியூம் வேணா போட்டுட்டு இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் மட்டும்தான் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருக்கிட்டையுமே இப்போ ஒரு மென் ட்ரெயினர் இருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கு, நான் பீரியட்ஸ் ஆகும்போது ஒர்க் அவுட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இந்த மாதிரி விஷயம் கேட்க மாட்டாங்க. இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறவங்க நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், அப்போ செக்ஷுவலாக இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆஸ் எ விமன் இருக்கும்போது கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு நாள் 2 நாள் ட்ரீம் கிடையாது. இங்கே இருக்கிற ஒரு கல்லும் 2014 நான் கட்டினது. 2010 இதே ஃபிட்னஸ் ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கேன். வேற ஒரு விஷயத்துக்காக நான் போக ஆரம்பித்து திருப்பி அதை படிக்க ஆரம்பித்து இது மூலயமா ஒன்றா கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ்க்காக மட்டும்தான் கொண்டு வந்தது. அதுக்கப்புறமா தான் நான் பவர் லிஃப்டிங் பண்ணி நான் ப்ரூவ் பண்ண பிறகு ஓகே மற்றவங்களையும் ப்ரூவ் பண்ண வைக்கணும், இதெல்லாம் எதுக்கு பண்ணுற அப்படின்னு கேட்ட இடத்துல நானும் இதை பண்ணுவேன் அப்படின்னு அந்த மற்ற விமனையும் ப்ரூவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இதுக்குள்ளே இப்போ பவர் லிஃப்டிங் வந்திருக்கு. தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் போயிட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று படித்தேன், அதாவது பிஜி டிப்ளமா படித்து முடிச்ச பிறகு அதை வெளியே வந்த பிறகு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு, இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி நம்மளே ஜிம் திறக்கலாம் அப்படின்னும் போது நம்ம ஏன் இந்த வாய்ப்பை வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கான லோனான ப்ராசஸிங் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு எங்கள் வீட்டுக்கு கீழேயே வந்து நான் ஜிம் ஆரம்பித்தேன். அதாவது டபுள் பெட்ரூம் வீடு, அதை ஃபுல்லாக இடித்து டெமாலிஷ் பண்ணிட்டு சின்னதாக ஒரு ஜிம் 2014 ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப முயற்சி எடுத்து ஸ்டெப் எடுத்து வெளியே வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்லி ஃபார் விமன் இங்கே
இங்கே நான் வந்து ஜிம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். எல்லா விஷயத்தையுமே பின்னாடி இருந்து யோசிச்சு பாருங்களேன். நம்ம அந்த காலத்தில் ஒரே ஒரு குழந்தை இல்லை, 4-5 குழந்தைங்க, 8 குழந்தைங்க, 10 குழந்தைங்க, 14 குழந்தைங்க. எங்க அப்பா 14வது பையன். அப்ப நம்ம நொண்டி விளையாடிருப்போம். இப்ப நான் இப்போதைக்கு ஜிம்முக்குள்ள வரவங்க ஸ்கிப்பிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த 2K கிட்ஸ்க்கு ஸ்கிப்பிங் பண்ண தெரியல. எங்கா இருக்கணுமா, எக்ஸசைஸ் பண்ணுங்க. மேக்கப் மட்டும் பண்ணா பத்தாது, உள்ளுக்குள்ளேயும் பார்த்துக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் அவுட் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். பிளட் வந்து புதுமையான ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டே இருக்கும். கனவு காண்றது அப்படிங்கிறதே ஒரு விஷயத்தை நம்ம போய் ரீச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. ஒரு சர்டன் சிச்சுவேஷன்ஸ்ல இதெல்லாம் சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்னும் போது, ஆனால் அப்படியே மாத்திட்டு வந்தாலும் அதுக்கப்புறமா அச்சீவ் பண்ணவங்கள நிறைய பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்போ மேரி காம்லாம் எடுத்தீங்கன்னா எல்லாமே முடிச்சு ட்வின்ஸ் எப்படி பண்ணுவாங்க, எப்படி பண்ண முடியும்னு யோசிச்ச இடத்துல அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பேர் நம்ம டே டு டே லைஃப் நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கோம். ஆனா விமனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, போய் பெர்மிஷன் வீட்டில் கேட்கணும். அந்த 10,000 ரூபாவை வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இந்த சீசன்ல யூனிஃபார்ம் வாங்க யூஸ் பண்ணலாமா? இப்போ அடுத்த சீசன் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட யூஸ் பண்ணலாமா? அடுத்த சீசன் வெக்கேஷன் வரும், அதுக்கு யூஸ் பண்ணலாமா? ஆடி மாசம் வரும், கூழ் ஊற்றலாமா? இந்த மாதிரி தான் லேடிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் யோசிச்சிட்டே இருக்கும். ஆனால் மென்னை பொறுத்த வரைக்கும் கட்டிட்டு வரலனா கூட அவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் விமனுக்காக அவங்க ₹1 கொடுத்தா கூட 1000 கேள்வி கேட்பாங்க. குடுத்தனே வரலையே, குடுத்தனே வரலையே, கட்டினனே போச்சே. சரிங்களா? இந்த ஒரு பேர்டன், இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல வந்து நிறைய பேர் நான் போகவே இல்லப்பா, நீ என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஜிம்முக்கே வராமல் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து நிறையாவும் இருக்கு. ஏஷியா போகும்போது எனக்கு மொத்தம் 3.5 லட்சம் ரூபாய் செலவாச்சு. இதுக்கு நம்ம வீட்டில் கேட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஆஸ் அ விமனா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்ப நான் சம்பாதிக்கல ரொம்ப. அப்பதான் இனிஷியலா ஜிம் திறந்தே 2 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுது. 14னா 19 காம்படிஷன் போறேன். 4 வருஷம் நான் ஜிம்ல அப்படியே என்ன பெருசா சம்பாரிச்சிருக்க போறேன். நான் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஃபீல்டுக்குள்ள நான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ நான் நிறைய லோனுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நான் உண்மையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் நகையெல்லாம் வந்து வட்டிக்கு வச்சு அந்த வட்டி காசு எடுத்துட்டுலாம் நான் காம்படிஷன்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு அந்த நகையெல்லாம் மூட்டிருக்கேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்மளால நம்ம பசங்களுக்கோ நம்ம ஹஸ்பண்டுக்கோ நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்போ மெனோபாஸ் அப்படின்னு சொன்னா, அந்த மெனோபாஸ் டைம் நடக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றது. இப்போ எனக்கு 40 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த 40 வயசு வரைக்கும் எனக்கான ஒரு மணி நேரம் நான் செலவு பண்ணலை அப்படின்னா, அப்போ என் லைஃப்ல என்ன இருக்கு? அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? கொஞ்ச நாள் வரைக்கும் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு படித்தேன், டீச்சர் திட்டுவாங்கன்னு ஹோம்ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டு சொன்னாருன்னு ஹஸ்பண்டு பேசி கேட்க ஆரம்பித்தேன். ஐயோ என் குழந்தைங்களுக்காக லைஃப் ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் எனக்காக, பிரீத்தாக்காக நான் என்ன பண்ணேன்? பிரீத்தானா ஊருக்கு தெரிய வைக்கணும்னா நான் என்ன பண்ணேன்? இப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டு எங்கேயோ இருக்கிற மேரி கோம் பற்றியோ எங்கேயோ இருக்கிற பிடி உஷா பற்றியோ இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா, என்னைக்குன்னா ஒரு நாள் இல்லை. இந்த ஜிம்முக்குள்ளே இருக்கிறவங்களை இங்கே யாரை கூப்பிட்டு கேட்டாலும் உனக்கு யார் மோட்டிவேஷன் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இது எனக்கு பெருமையாக நான் சொல்லலை, ரொம்ப ஈஸியாக இதை ஆரம்பித்தேன், இதை செஞ்சேன், இதை முடிச்சேன்னு கிடையாது. இப்போவும் நான் காலையில் எழுந்தாலும் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் நான் பர்சனல் ட்ரைனிங் எடுக்க போனாலும் சரி, நான் ஜிம்முக்கு வந்தாலும் சரி, நான் நைட்டு போய் சமைச்சாலும் சரி, என்னை டிபெண்ட் பண்ணி ஒரு 2 உயிர் என்னை சுற்றி வீட்டில் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு காமன்வெல்த் போகணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீமா. அதை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயம் எல்லாத்தையும் நான் பண்ணணும். சென்னை டிஸ்ட்ரிக்ட் பாலிடிக்ஸ் அசோசியேஷனும் சேர்ந்து ஒரு காம்படிஷன் நடத்தணும். விமென்ஸ் டேக்காக நடத்தணும். மார்ச் 9th அன்னைக்கு நடத்தணும். அந்த காம்படிஷனில் ஒன்லி ஃபார் விமென் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். நான் அசோசியேஷனில் இருக்கிறவங்களே சொன்னது, என்ன ஒரு 40 பேர் 50 பேர் வருவாங்களா லேடிஸு, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. கடைசியில் காம்படிஷன் நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த இடமே பத்தாமல் எல்லாரும் நின்றுட்டு இருந்தவங்க 200 பேர் இருந்தாங்க. விமன் காம்படிட்டர்ஸ் மட்டும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் மட்டும் நடத்துறது 200 பேர் இருக்காங்க. இப்போ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கு? இந்த லெவலுக்கு இருந்தால் போதும்னு நினைச்ச என்ன இந்த லெவலுக்கு ஏற்றி விட்டாங்க. இந்த லெவலுக்கு யாரு என்னோட அசோசியேஷன்ல இருக்கவங்க எல்லாம் ஏற்றி விட்டாங்க. இப்போ விமன் கம்யூனிட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன இந்த லெவலுக்கு ஏற்றிட்டாங்க. ஒரு ஸ்டேட் நடத்துங்க, ஒன்லி ஃபார் விமன் ஸ்டேட் நடத்துங்க. எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்து வெளியே இருந்தெல்லாம் வரல. நான் ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன், இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனால் என்கிட்ட காசு இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரே மெசேஜ் போட்டேன். எல்லாரும் 2000 60,000 ரூபாய் வந்துச்சு ஜிம்மில் இருக்கவங்க மட்டும் கொடுத்தேன் எனக்கு. இதை எனக்கு வந்து அவங்கெல்லாம் பண்ணது ஹெல்ப் அப்படிங்கிறத விட அதை விட தாண்டி இந்த சொசைட்டியில் விமன் வந்து எதனா ஒன்று செஞ்சே ஆகணும். இப்போ நம்மளால செய்ய முடியல, அந்த அம்மா செய்தா, அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் ஆச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாமே தாண்டி தனிப்பட்ட முறையில் பிரீத்தா ஏஷியன் பவர் லிஃப்டர் அப்படின்னா அம்பத்தூர்ல தெரியுது. அதை விட ஒரு படி வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியுது அப்படின்னா அப்போ எனக்கு இந்த பொசிஷனை கொடுத்தது இந்த பவர் லிஃப்டிங் தான். டிட்டர்மினேஷன்,
ட்ரீம். இது வந்து கண்டிப்பா இருக்கணும். இத நீங்க செய்ய போறீங்க, டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, கன்சிஸ்டன்ட்டா பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து நாங்க ட்ரெயின் பண்ண ஸ்பெஷல் சைல்டு ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா இருக்காங்க. அவங்க எப்படின்னா ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் ஒண்ணு வச்சிருந்தோம் ஜிம்ல. சரிங்களா? அந்த சேலஞ்சுல அவங்க வந்து 21 டேஸும் லீவே போடாம ஜிம்முக்கு வந்தாங்க. லெஸ் வெயிட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப அந்த பாப்பா வந்து 60 கேஜி வரைக்கும் லிஃப்ட் பண்ணுவாங்க. வொர்க் அவுட் செஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த வொர்க் அவுட் பண்ணும்போது பாட்டு கேட்க மாட்டாங்க. யார் கூடயும் போய் பேச மாட்டாங்க. யார் கூடயும் விளையாட மாட்டாங்க. அதே மாரி அவங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணணும்? ஒரு குழந்தைக்கு ட்ரெயின் பண்ணா எப்படி ட்ரெயின் பண்ணணுமோ, அந்த மாதிரி நான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். அதுக்காக நான் கொஞ்சம் வந்து ஹோம் ஒர்க்ஸ்லாம் நெறைய பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க ட்ரெயின் பண்ண எப்படி புரிஞ்சுக்குவாங்க? நான் என்ன சொன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க? என்ன வார்த்தை அவங்களுக்கு புரியுது? அதே மாதிரி இன்ன வரைக்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது. 6 மந்த்ஸ்ல வந்து 2 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாங்க. 4 ஸ்டேட் போயிட்டாங்க. இப்ப நேஷனல்ஸ்க்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட கன்சிஸ்டன்சி எங்க வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னா, கவர்னர் கிட்ட இருந்து லாஸ்ட் வீக் வந்து அவங்க அவார்டு வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்காக அவங்க அம்மா அவார்டு வாங்கியிருந்தாங்க. அது எப்படின்னா, மதர் ஆஃப் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர வளர்க்கறது நார்மலா இருக்கிறவங்கள வளர்க்கறதே அவ்வளோ கஷ்டம் அப்படின்னா, அவங்க அம்மா அவ்வளோ மெனக்கெட்டு இந்த இந்த லெவலுக்கு அந்த பாப்பா அச்சீவ் பண்ணியிருக்கா அப்படின்னா, அவங்க அம்மாவோட இன்புட் எல்லாரும் சொல்ற மாதிரி என்னோட இன்புட்டும் இருக்கு. கன்சிஸ்டன்ட்டா ஒரு விஷயம் நீங்க செய்றீங்க, ப்ராப்பரா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா, பவர் லிஃப்டிங் மட்டும் இல்ல, வெயிட் லிஃப்டிங் மட்டும் இல்ல, எல்லா ஃபீல்டுலயுமே, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நம்ம தனியா தெரிவோம். கண்டிப்பா ஷைன் ஆவாங்க. அந்த கிரவுண்டுக்குள்ள விளையாடுறவங்க அந்த 14 பேரா 13 பேரா கிரிக்கெட் விளையாடுறாங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இங்க அடிச்சா அங்க போகும். அவன் இந்த இடத்துல அடிப்பான். நம்ம இந்த இடத்துல புடிக்கணுங்கிறது அவங்களுக்குள்ள மட்டும் தான் தெரியும். அதே மாரி தான் அந்த இடத்துல இறங்கி வெயிட் தூக்குறோம் பார்த்தீங்களா, எங்களுக்கு மட்டும் தான் அந்த வலியும், அந்த விஷயமும், அதில நாங்க என்ன ஃபேஸ் பண்றோம். இப்ப பீரியட்ஸ் ஆகுது அப்டின்னும்போது, ஒரு பேடுக்கு 2 பேட் வச்சுட்டு நாங்க வந்து காம்படிஷன் பண்றதுக்கு போனோம். எங்களுக்கு ப்ளீடிங் ஆகக்கூடாது. நாங்க சூட் போட்டுருக்கணும். சூட்டுக்கு கீழ எல்லாமே போட்டுருக்கணும். அதுக்கு மேல பெல்ட்ட வயித்துல டைட்டா கட்டியிருக்கணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு அங்க போய் நிக்கும்போது, ஊர்ல இருக்கிறவங்க சுத்தி சொல்றதெல்லாம் நம்ம காதுல ஏறவே ஏறாது. ஏறவும் கூடாது. யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் டிசிப்ளின். அத சொல்றது யாரு அப்படின்னு சொன்னா, வெளிய நின்னு டீ கடையில நின்னுட்டு, ரோட்ல நின்னுட்டு சிகரெட் புடிச்சிட்டு பேசுறாங்க பார்த்தீங்களா? இவங்க தான். வேலைக்கே ஆகாதவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த வேலைக்கு ஆகாத பேச்சு எல்லாமே பேசுவாங்களே தவிர, ஒரு விஷயத்த பிடிச்சு செய்றவங்களுக்கு அவங்க சொல்ற எதுவுமே கேட்கவே கேட்காது. எவ்வளோ குண்டா இருந்தாலும், எவ்வளோ ஒல்லியா இருந்தாலும், நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நெனச்சிட்டீங்கன்னா, யார் சொல்றதையும் கேட்கக்கூடாது. இத கன்சிஸ்டன்ட்டா செய்யணும். ரெடி கேர்ள்ஸ். கம் ஆன் கேர்ள்ஸ். ஈஸி.